अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापतकमलं श्रीयुगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरंगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वंशाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पास्ताय देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा எல்லாத்துக்கும் என்னோட தண்டவாத் பிரணாம்ஸ். பகவத்கீதை உண்மையுருவில் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் இஸ்கான் ஸ்தாபக ஆச்சாரியர் கொடுத்த மொழிபெயர்ப்பு பொருளுரை பார்த்துட்டு வரோம். 4வது அத்தியாயம் உன்னத அறிவு. இதுதான் நம்ம 10 ஸ்லோகங்கள் இதுல இருந்து நம்ம பார்த்துட்டோம். 11வது ஸ்லோகத்திலிருந்து இன்னைக்கு போவோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அடிக்கடி நம்ம அதைதான் சொல்லுவோம், எந்த ஸ்லோகம் பார்த்தாலும் முக்கியம்தான், பகவத்கீதையில எல்லாமே முக்கியம்தான். பட் இந்த ஸ்லோகம் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி சில சமயங்கள்ல நம்ம சில பேர் கோபப்படுறத பாக்குறோம் இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இது கிடைக்கல, ஏன் எனக்கு மட்டும் இது தேவையில்லாம கிடைச்சது அப்படிங்கிற அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம குரு சாஸ்திர வழியில போகணும். முக்கியமா அந்த சாஸ்திரான்னு சொல்றது பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம். இந்த கேள்விக்கு இதுல பதில் இருக்கு. இப்ப இந்த மாதிரி குழப்பங்களுக்கு உண்டான தெளிவு தீர்வு இந்த பர்டிகுலர் ஸ்லோகால இருக்கு. சரி, நம்ம இது என்னன்னு பார்ப்போம். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாம்யஹம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யாஹ பார்த்த சர்வசஹ. ஓகே, ஜெயலட்சுமி மாதாஜி நீங்க படிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்களா? கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படிங்க மாதாஜி, கனெக்ஷன் நல்லா இருந்தா கன்டினியூ பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படிங்க. கிருஷ்ணனை அவரது பல்வேறு தோற்றங்களின் முதல் பகவானுக்கு கிருஷ்ணர் அவரது மூலமற்ற சந்தர்ப்பங்களுக்கும் ஒரு அளவில் உணரப்படுகின்றார்கள். ஆனால் தனது மூலம் பக்தர் மட்டுமே கிருஷ்ணன் முழுமையாக உணரப்படுகிறார். எனவே ஒவ்வொருவரது உலகத்தின் பட்சமாக சத்தியத்திற்கு தனது மகனாகவும் தனது காதலியாகவும் இருக்கலாம். பரிமாற்றம்
மதுரை பொருளாதாரம் அவருடைய நேரடியான உணவுகளுடைய தமிழர்களுக்காகதான் எனது அங்க கொண்ட மையானால் அந்த தலைப்புக்கு தலைப்பட்டிருக்கை ஆன்மீக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ராஜாசியலாளர்களை தெரிவித்துக் கொள்வதன் மூலமாக கிருஷ்ணர் உதவுகிறார். இப்போது அமரவாதிகள் ஆனந்தமயக்கும் வருத்தமடைகின்றனர். எனவே தங்களுடைய மதிப்புகளை அடிப்படையில் இறைவனின் முக்கியமான செய்திகளை போல ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். செய்யாத ரசிக்கிறாரோ காலத்தான தங்கள் அழகான விளக்கங்களை வெளிநாட்டு மீண்டும் நாடகப்படுத்துகிறது. ஆன்மீகவர்களும் அனுமதிக்கப்படாதவை. அதனால்தான் இவ்வாதிகளுக்கு சமூகம் மீண்டும் அலங்கரிக்கப்படுகிறது. கடவுளை எதிர்பார்த்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்தவர்களுக்கு யாருடைய வேறு விதமாக கூறினால் வெற்றி பெற விரும்பும் அனைவருமே அவரது கருணையை நன்றாக பலவிதமான விஷயங்களுக்கு பாடல்களுக்கே கூறப்பட்டுள்ளது. அதால கர்ம காரணங்களுடன் நாசை கண்டு ஒரு நாள் ஆசையற்றவனாக ஆசையுடையவனாக ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அழகான ஸ்லோகம். ஏ யதாமாம், எல்லாரும் எப்படி என்கிட்ட சரணடைகிறாங்களோ, பிரபத்தியந்தே தாம்ச தைவ பஜாமியகம், அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு பிளஸிங் பண்றேன், பலன் கொடுக்குறேன். மம வர்த்மானு அனுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாரும் என்னோட வழியில தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த யாகத்தை பண்ணி ஒரு பகவான் தேவி தேவர்கள்ல ஒரு தேவரை கும்பிடலாம். இன்னொருத்தங்க பிரம்ம ஜோதிங்கிற பிரம்மவாதிஸ் இருக்காங்க இல்லையா, பிரம்ம ஜோதியை ஃபாலோ பண்றவங்க பிரம்மம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணலாம். சில பேர் மலை, காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், அந்த மாதிரி பஞ்சபூதங்களை வழிபடுறவங்களும் இருக்காங்க. இப்ப மலைவாசி மக்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த ரகத்திலையும் சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கடவுள்னு ஒரு உருவத்தை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க, இல்ல வழிபட மாட்டாங்க. மரத்தையோ கல்லையோ மலையையோ அந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்துல இருக்கிற சில ஜட பொருட்களை, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்கோர்ஸ் மரம் எல்லாம் ஜடம் கிடையாது, அதுல உயிர் இருக்கு. பட் பொதுவா சொல்றேன், இந்த மனித ரூபம் அல்லாததையும், இந்த இயற்கையை சூழ்ந்து இருக்கிறது இல்லைங்களா, இயற்கையான விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களை அவங்க வழிபடுறதையும் நம்ம கேள்விப்படுறோம், இல்ல பாக்குறோம், இல்ல நம்மள சிலரே அதை ஃபாலோ பண்ணலாம். பட் கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா, பிரித்தாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே பின்பற்றுகின்றனர். எப்படி பார்த்தாலும் என்னோட ரூட்ல தான் எல்லாரும் வர்றாங்க. என்ன ஒருத்தர் வந்து நேஷனல் ஹைவேஸ் எடுத்து வர்றாங்க அப்படின்னா, ஒருத்தங்க வந்து கிராமத்து வழியா பூந்து வர்றாங்க, இன்னொருத்தங்க ஒரு சிட்டி போய் ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போயிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வர்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். கர்மவாதிகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அவங்களுக்கு கர்ம பலத்தை வச்சு அவங்க சொர்க்கலோகத்துக்கு போய் சந்தோஷமா அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பிரம்மவாதிகளுக்கு வந்து பிரம்ம ஜோதிய போய் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் ஞானிகள்லயே பிரம்ம ஜோதி அவங்கதான் பிரம்மவாதிஸ். அதுக்கப்புறம் யோகிகள், அவங்களுக்கு அஷ்ட சித்தியில ரொம்ப விருப்பம் இருக்கும். விருப்பப்பட்ட நேரத்துல அவங்க உடலை விட்டு போகணுங்கிற ஆசை இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு அவங்க ஒரு லைன்ல போயிட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு எப்போ கிருஷ்ணரோட கருணை மூலியமா, பகவான் பக்தர்களோட கருணை மூலியமா அவங்களுக்கு பக்தினா என்ன, உன்னத நிலை பக்திங்கிறது என்ன அப்படின்னு தெரிய வர வரைக்கும்
ஏதோ ஒரு வழியில போறதுக்கு கிருஷ்ணர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. அதுக்குதான் இத்தனை 4 வேதங்கள் இருக்கு, இத்தனை உபனிஷத்துக்கள், 108 ப்ராமினன்ட் உபனிஷத்துக்கள் இருக்கு, 18 புராணங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, சாஸ்திரங்கள் வேதங்கள் பல வகையில் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது மூலியமானாவது அவங்க வரமாட்டாங்களா ஒரு வழியில அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாருமே சப்தகுணத்துல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. குணங்கள் மாறுது. சத்தகுணம், ரஜகுணம், தமகுணம்னே டைரக்டாவும் இருக்கிறது இல்ல, எல்லாரும் மிக்சடா இருப்பாங்க இல்லையா? அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்தந்த ரூட்ல போயிட்டு இருப்பாங்க. பக்திங்கிற ரூட்ல சில பேர் போவாங்க, இல்ல பகவானே இல்லைன்னு நாத்திகத்திலயும் போவாங்க. ஆனா எல்லாருக்கும் பகவான் இது பண்றாரு, கருணையோட வழிகாட்டிட்டு தான் இருக்காரு. பட் சில பேர் ஏத்துக்கிறாங்க உடனே, சில பேர் ஏத்துக்கிறது இல்ல. இப்ப 4 விஷயங்கள் பார்த்தோம்னா, இப்ப இது இந்த பர்டிகுலர் ஸ்லோகால பார்த்தோம்னா கிருஷ்ணர் தெளிவா சொல்றது என்னன்னா, நீ எந்த அளவுக்கு சரணடையறியோ அந்த அளவுக்கு நான் உனக்கு பலன் கொடுக்கறேன். அதாவது இதுல இத சொல்லும் போது பார்த்தா என்ன இப்படி பாரபட்சம் பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பகவான் பாரபட்சம் பாப்பாரா? எல்லாத்துக்கும் தந்தையான பகவான் பாரபட்சம் பாப்பாரா? ஏன் பார்க்க கூடாது? ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னா, தாய் குழந்தைகள், இந்த உதாரணம் அடிக்கடி நம்ம சொல்றதுதான். குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ஒரு 4 குழந்தை இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுது. அதுல எந்த குழந்தை சமத்து குழந்தையோ அந்த குழந்தைக்கு கொஞ்சம் அதிகமாவே சாஃப்ட் கார்னர் இருக்கும் அந்த தாய்க்கு இல்லையா? அதிகமாவே அது பாசமா இருப்பாங்க அந்த தாய். இல்ல ஏதாவது எக்ஸ்ட்ராவா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது, ஏதாவது ஃபேவரபிளா நடந்துக்கிறது, அனுகூலியமா நடந்துக்கிறதுன்னு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை சமத்தா கேக்குது. அதே முரட்டு குழந்தையா இருக்கு, பிடிவாதம் பிடிக்குது, அம்மா அப்பாவை மதிக்கிறதே இல்ல, ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுது, அது ரொம்ப குறும்பு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் கண்டிப்பாதான் இருப்பாங்க தாய் தந்தை இல்லையா? இது நம்ம ஒரு லௌகீக வாழ்க்கையிலேயே நம்ம சராசரியா பாக்குற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது பகவான் அவருக்கு இன்னும் எவ்வளவு தெரியும், நமக்கு தெரியறத விட அவரோட கண்கள் இருந்து பார்க்கும்போது அவர் நம்மளோட கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த கொடுப்பாரு இல்ல எடுப்பாரு இல்லையா? ஆனா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்காலத்துல நடக்கிறத வச்சு மட்டும்தான் நம்ம பாக்குறோம். இல்ல ஒரு ரூம்குள்ள நம்மள போட்டாங்கன்னா அந்த 4 சுவத்துக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷனோ அதுவே கூட நமக்கு சரியா தெரியாது, முழுசா தெரியாது. எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த 4 சுவத்துக்குள்ள 1 மணி நேரம் உட்கார வச்சா கூட அது இல்ல எல்லாமே நமக்கு தெரியுமான்னா தெரியாது. அவ்வளவுதான். நம்மளுக்கு அந்த இம்பெர்ஃபெக்ட் சென்சஸ்ன்னு இருக்கு. நம்மளோட புலன்கள் பூர்ணமானது கிடையாது, பூர்ணத்துவம் வாய்ந்தது கிடையாது. அது ஒரு எப்படி சொல்றதுன்னா, இதுல ஃபால்ட் இருந்துட்டுதான் இருக்கும், குற்றங்கள் இருந்துட்டுதான் இருக்கும். நம்ம பார்த்தது ஒன்னா இருக்கும், புரிஞ்சுகிட்டது வேற ஒன்னா இருக்கும், கேட்டது ஒன்னா இருக்கும், ஆனா நம்ம புரிஞ்சுகிட்டது வேற ஒன்னா இருக்கும். இப்ப காதுலயே நம்ம கேக்குறோம், வணக்கம்னு சொன்னது கூட நம்மளுக்கு வாங்க இல்ல வேற ஏதாவது ஒரு வந்தனம் அந்த மாதிரி வேற ஏதாவது வார்த்தை கேட்கும். காது நல்லா சரியா கேட்காது நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ்க்கு மேல போச்சுன்னா. கண்களும் அது மாதிரிதான், ஒரு டிஸ்டன்ஸ்க்கு மேல நம்மளுக்கு தெளிவா தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட புலன்களே நம்மளுக்கு எல்லா நேரங்களையும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கிடையாது இல்லையா? அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா? எத்தனை பேர்த்த கொண்டது, எத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது எல்லாமே நமக்கு கரெக்டா வருமானா 100% கிடையவே கிடையாது. பட் கிருஷ்ணருக்கு அப்படி கிடையாது. அகம் சர்வஸ்ய பிரபவோ, எல்லாமே கிருஷ்ணர் கிட்ட இருந்துதான் வருதுன்னு சொல்றாரு கிருஷ்ணரே. அப்படி இருக்கிற பட்சத்துல அவருக்கு தெரியும் எப்படி எப்படி எது எந்தெந்த டைம்ல கொடுக்கணும், எந்தெந்த டைம்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம எதையுமே நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்ப 4 விஷயங்கள் ஏன் பகவான் பாரபட்சம் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட புரிதலுக்கு பகவான் மனித ரூபத்துல வரும்போது அவர் ஒரு சில விஷயங்கள் பாண்டவர்கள் கூட சேர்ந்துட்டே இருக்கிற மாதிரியும் சேர்ந்துட்டே இருக்கிறதுனால நம்ம பாரபட்சம் பாக்குறாரு. பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு எதிரியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா மனித ரூபத்துல இருக்காரு, எப்பவும் பாண்டவர்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, முக்கியமா அர்ஜுனன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, கௌரவர்கள் கிட்ட இருக்கிறது இல்ல. சோ இத வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு பாரபட்சமா இருக்கு. இது ஒரு உதாரணம் நான் சொன்னது. அடுத்தது பகவான் நம்மளோட சத்தகுணம், ரஜகுணம், தமகுணம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பலன்களை கொடுப்பாரு. ஒருத்தவங்க எந்நேரம் தூங்கிட்டு இருக்காங்க, சோம்பேறித்தனமா இருக்காங்க, வேலைக்கு போறது இல்ல,
ஆனா அவங்களுக்கு வந்து எல்லாம் கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? அவங்க உழைக்கணும், உழைச்சதுக்கு உண்டான பலன் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்ப அந்த குணத்துல தம குணத்துல இருந்தாங்கன்னா அதுக்கு உண்டான பலன் எதுவோ அதுதான் கிடைக்கும். ஒருத்தவங்க சோம்பேறியா இருக்காங்க, அவங்க வேலைக்கு போகல, இல்ல எதுவும் நல்ல விஷயங்கள முயற்சி பண்ணல அப்படிங்கும்போது தோல்விங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? ஆனா அந்த தம குணத்துல இருக்கிறவங்களுக்கு ஏன் எனக்கு மட்டும் தோல்வி கிடைக்குது, ஏன் இவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கலன்னா, ஏன்னா அவங்க சத்துவ குணத்துல இருக்காங்க. ஒரு பையன் படிக்கிறான், ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஒரு டீச்சர் வராங்க, 40 குழந்தைங்க அந்த கிளாஸ்ல இருக்காங்கன்னா 40 குழந்தைகளுக்கும் ஒரே வகுப்பை தான் எடுக்கிறாங்க. ஆனா சத்த குணத்துல இருக்கிற குழந்தைங்க நல்லா புரிஞ்சு படிக்குதுங்க. இதே தம குணத்துல இருக்கிற குழந்தைங்க தூங்குது, ரஜகுணத்துல இருக்கிற குழந்தைங்க குறும்பு பண்ணிட்டு வேற ஒருத்தவங்களோட பேசிட்டு விளையாண்டுட்டு ஏதாவது வம்பு பண்ணிட்டு கிளாஸ ஒழுங்கா கவனிக்கல, பாதி கவனிக்கிறது பாதி கவனிக்காம இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையில குழந்தைங்க இருக்கும்போது அது யாரோட ஃபால்ட், யாரோட தவறு? ஆசிரியரோட தவறா இல்ல மாணவர்களோட தவறா? சோ இப்ப கடவுள் வந்து இந்த குழந்தைக்கு மட்டும் அர்ஜுனனுக்கு மட்டும் பகவத்கீதை கொடுத்தாரு, ஏன் துரியோதனனுக்கு கொடுக்கலன்னா துரியோதனன் வாங்குற நிலைமையில இல்லையே இல்லையா? ஆசிரியர் கிளாஸுக்கு வர்றாங்க, எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க. ஆனா சில குழந்தைங்க பண்ணதா இல்ல, ஆசிரியரையே கிண்டல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைகள்ல அந்த தம குணத்துல இருக்க குழந்தைங்க தூங்கிருது, ரஜகுணத்துல இருக்கிறது கவனிக்கிறது இல்ல ஒழுங்கா, பாதி கவனிச்சு பாதி கவனிக்கிறது. சத்த குணத்துல இருக்கிறது நல்லா கவனிச்சு நல்லா பரீட்சை எழுதி குழந்தை டீச்சர் சொல்ற மாதிரியே எழுதி நல்ல மார்க் வாங்குறாங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வாங்குறது உண்டு, நம்ம பாக்குறோம் இல்ல. இது வந்து ஒரு பௌதிக ரீதியா நம்ம பாக்குறோம். இது ஒரு சாதாரண வாழ்க்கையிலேயே, நம்ம சராசரி வாழ்க்கையிலேயே இந்த உதாரணம் நமக்கே தெரிஞ்சதுதான். பகவானோட கண்ணோட்டத்திலையும் அதே மாதிரி தானே. நம்ம ரெடியா இருந்தோம்னா அவர் தாராளமா கொடுக்க தயார். பகவத்கீதை இருக்கு, யாராவது போய் தடுக்கிறாங்களா, நீ பகவத்கீதையை தொடக்கூடாது அப்படின்னு யாராவது ஒருத்தங்க போய் இன்னொருத்தவங்களை தடுக்கிறாங்கன்னு கிடையவே கிடையாது. கிருஷ்ணர் பகவத்கீதை எல்லாருக்கும் ஆக பகவத்கீதைய வந்து ஃபர்ஸ்ட் அர்ஜுனனுக்கு கொடுத்துட்டாரு 5000 வருஷத்துக்கு. அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு கொடுத்தாரு. அதுல இருந்து வழி வழியா ஒரு இடத்துல அது பிரேக் ஆயிடுச்சு அந்த செயின். அதனால திருப்பியும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுகத்துல அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை கிருஷ்ணர் கொடுக்கறாரு இல்லையா? அதே மேட்ரு தான். ஏன் கொடுக்கறாரு அப்படின்னா அது காலப்போக்குல போயிருச்சே, நான் பழசு சொன்னது யாரும் இப்ப ஞாபகம் வச்சிருக்கிறது இல்ல, அதர்மம் மறுபடியும் ஓங்குற மாதிரி இருக்கு. சோ நம்ம தர்மத்தை நிலைநாட்டணும், அதுக்கு எல்லாத்துக்கும் தர்மசாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கணும். அதாவது தர்மசாஸ்திரத்துக்கும் மேலான ஒண்ணு பக்தி சாஸ்திரம், அதுதான் பகவத்கீதை. பகவானே பேசின கீதை தான் பகவத்கீதை. அப்ப அத வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அவரோட அக்கறையால கொடுத்திருக்காரு. இப்ப இத்தனை கோடி அனந்த கோடி பிரபஞ்சம் இருக்கு, அதுல அனந்த கோடி மக்கள் இருக்காங்க, யாரு வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் பகவத்கீதை. யாருமே போய் தடுக்க போறது இல்ல, நீ பண்ணக்கூடாது, நீ படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. பட் நம்ம பண்றோமா, படிக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. கிருஷ்ணர் யாருக்கும் தடுக்கிறது இல்ல. மழை வருது, மழையோட பலனை எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க, மழை வேண்டான்னு ஒதுங்குறவங்களும் இருக்காங்க. சோ அவங்களோட ஆட்டிடியூட பொறுத்து இல்லைங்களா? சோ இதுதான் மூணாவது, ஒருத்தங்களோட ஆட்டிடியூட பொறுத்து, அவங்களோட பக்தி, அவங்களோட மனப்பக்குவம், அதை பொறுத்து பகவான் வந்து அதுக்கு பலன் கொடுக்கறாரு இல்லையா? நாலாவது பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வகையில ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லையா? இது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்கு. நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த உரிமை பகவான் கொடுத்திருக்காரு. இப்போ அதுல வந்து நம்ம கர்மா அப்படிங்கிற செயல்களை நம்ம செய்யறோம். அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அப்ப அந்த செயல்களுக்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பகவான் கொடுக்க ஏற்பாடு பண்றாரு இல்லையா? அவர் மூலியமா தான் நம்மளுக்கு அதுவும் கிடைக்குது. அப்ப அந்த ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறிதளவு சுதந்திரம், சிறிதளவுன்னு நம்ம சொல்றோம், ஆக்சுவலா நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நம்ம ஏதோ சிறிதளவுன்னு சொன்னாலுமே, இப்ப இங்கிருந்து திடீர்னு ஒரு நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், யாரும் தடுக்க போறது இல்ல. எனக்கு தேவையான அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு தேவையான காரணங்கள், அதுக்கு செலவு பண்ணக்கூடிய பணம், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இல்லையா, ப்ராசஸ் பண்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணா தாராளமா போல, யாரும் தடுக்க போறது இல்ல
இல்லையா? இல்லீகலா போனா அப்கோர்ஸ் தடுக்க போறாங்க, பட் லீகலா போகும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கர்மா வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரீ வில் இருக்கு. நம்ம நல்ல விதமா செயல்களை செய்யணுமா இல்ல தீய செயல்களில் ஈடுபடணுமா அப்படிங்கறது நம்ம முடிவெடுத்து தான் செய்யறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா குரு சாது சாஸ்திரா அப்படிங்கிற அந்த டைரக்ஷன்ல தான் நம்மளால நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏறத்தாழ எல்லாத்துக்குமே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அப்படி இருந்தும் எப்படி யானை வந்து பரீட்சித் மகாராஜ் இதை கேட்பாரு பகவதத்துல, எப்படி யானை குளிச்சுட்டு வந்தோன்னையும் திருப்பி தன் தலையில தானே மண் மாறி போட்டுக்கிற மாதிரி ஏன் வந்து பாவம் செய்யறாங்க மக்கள், பிராயச்சித்தம் செய்யறாங்க தவறு செஞ்சதுக்கு. தான் வந்து ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அதுக்கு வந்து நான் பிராயச்சித்தம் தேடுறேன் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. அதை செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி ஏன் பாவ செயல்ல ஈடுபடணும் அப்படின்னு கேட்பாரு ஒரு கட்டத்துல. ஏன்னா அந்த நம்மளுக்கு அந்த ஆசைகள் இருக்கிறதுனால, அந்த காமம் அந்த இச்சை இருக்கிறதுனால பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க மக்கள் இல்லையா? அது தெரிஞ்சோ தெரியாமலையோ. அர்ஜுனனும் கேட்பான் இல்லையா பகவத்கீதையில கிருஷ்ணர் கிட்ட, ஏன் எல்லாம் தெரிஞ்சே பாவம்னு தெரிஞ்சே ஏன் திரும்ப செய்யறாங்க, எது தூண்டுது எது ஃபோர்ஸ் பண்ணுது அப்படிங்கும்போது கிருஷ்ணர் வந்து காமம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ 4 விஷயங்கள் வந்து நம்மள பகவான் வந்து பாரபட்சம் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா 4 காரணங்கள் என்னங்கறத இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஒண்ணு நம்மளோட கர்மாக்கு தகுந்த மாதிரி பலன்கள். இப்போ ரீசெண்டா இப்போ நேத்தோ என்னமோ நடந்ததுல கூட ஜம்மு காஷ்மீர்ல தான் ஒரு இது சரிவு ஏற்பட்டதுனால, நிலச்சரிவு ஏற்பட்டதுனால 40 38 பக்தர்களும் என்னமோ பலியாயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்தது. ஸோ இந்த மாதிரி பல நியூஸ் நம்ம பாக்குறோம். முக்கியமா பக்தர்கள் போய் அந்த இடத்துல ஒரு புனித யாத்திரை போகும்போது புனித ஸ்தலத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படும் போது கேள்விகள் எல்லாத்துக்கிட்டையும் என்ன வருதுன்னா, ஏன் கடவுள் இதை பண்ணணும், அவங்க கடவுளை பார்க்க தானே வந்தாங்க, ஏன் கடவுள் இதை பண்றாரு அப்படின்னு நம்ம வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க இல்லையா? கடலுக்கு மேல ஒரு ஐஸ் கட்டி மலை இருக்கு அப்படின்னா அது டிப்பு மட்டும் தெரியும், கீழே பகுதி ஒரு பெரிய பகுதி மூழ்கி இருக்கிற பகுதி நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த டிப்பை மட்டும் நம்ம பார்த்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த இதுதான் ஃபுல்லா மலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் ஆக்சுவலா அது கிடையாது. கீழே பெரிய மலையோட மீதி பகுதி முழுக்க கீழே தான் இருக்கு அந்த தண்ணிக்குள்ள. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பர்ஃபெக்ட் சென்சஸ் நம்ம வச்சுட்டு, பூர்ணத்துவம் இல்லாத புலன்களை வச்சுட்டு நம்மளால ஒண்ணு கணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது நம்ம கேள்விகள் கேட்டுறோம். ஆனா சாஸ்திரம் இந்த மாதிரி ஸ்ரீமத் பகவத்கீதை படிக்கும் போதுதான் இதுக்கு காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா நம்ம கேள்வி கேட்டு ஒரு கோபம் வந்து பகவான் மேலேயே வெறுப்பு வந்து இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களையும் நம்ம பாக்குறோம் இல்லையா? என் கடவுள் வந்து காப்பாத்த கூடாதா, பக்தர்கள் தானே அப்படின்னு. ஆனா அந்த ஆத்மா இந்த உடல்ல இப்ப இருந்திருக்கு, போன தடவை எந்த உடல்ல இருந்தது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்கு, எதனால. அட்லீஸ்ட் இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நல்ல விஷயம் அப்கோர்ஸ் ஒரு சோகமான விஷயம்தான், ஒரு உடல்ல இருந்து அந்த ஆத்மா போகுது அப்படிங்கும் போது கண்டிப்பா அது அந்த குடும்பத்துக்கு, அந்த நாட்டு மக்கள் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோகமான விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அதுலயும் ஒரு பிரைட் சைடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பண்ண கர்மாக்கு அந்த சமயத்துல அந்த உடலை விட்டு அந்த உயிர் போக வேண்டிய தருணம் வந்தது அப்படிங்கிறது நிச்சயம். ஆனா அந்த உடல் வந்து வேற ஒரு கர்மம் செஞ்சுட்டு இருக்கும் போது போயிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷன் கிடைச்சிருக்காது. அட்லீஸ்ட் அவங்களோட நோக்கம் வந்து அந்த இடத்துல ஒரு புனித யாத்திரையா இருந்ததுனால அது ஒரு நல்ல விஷயமா அவங்களுக்கு ஒரு நல்ல அடுத்த அந்த எப்படியும் அந்த ஆத்மா டிராவலிங்ல தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு டெஸ்டினேஷன்ங்கிறது வந்து எப்ப கிருஷ்ணா கிட்ட போகும் அப்படின்னா முழுக்க முழுக்க பக்தி தொண்டுல ஈடுபட்டு திருப்திகரணமா பூர்ணத்துவமா பக்தி தொண்டுல ஈடுபட்டாலே ஒழிய அந்த ஆத்மானால பகவானோட திருநாட்டை சேர்ந்து அடைய முடியாது. அதுக்கு எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் அந்த ஆத்மா வேறு வேறு உடல்ல ஜெர்னி கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும்.
அப்ப இந்த உடல் இந்த சமயத்துல போக வேண்டியது, இந்த உயிர் இந்த ஆத்மா இந்த உடல்ல இருந்து இந்த டைம்ல போகணும் அப்படின்னு இருக்குது. ஆனா அட்லீஸ்ட் பகவானோட ஏற்பாட்டால அது புனித ஸ்தலத்துல அந்த புனித யாத்திரை அப்ப போகுதே அப்படிங்கிறது ஒரு பிரைட் சைடு. மீதி எல்லாம் சோகமான விஷயமா இருந்தாலுமே, மேலோட்டமா நம்மளுக்கு சோகமா பௌதீக ரீதியா அது சோகமா பார்த்தாலும், அது ஆன்மீக ரீதியா அந்த ஆத்மாக்கு அடுத்த பயணம் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பயணி வந்து ஒரு வேலைக்காக டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், இல்ல சூதாட்டம் ஆடுறதுக்காக டிராவல் பண்றான், இல்ல பப்புக்கு போறான், பாருக்கு இந்த போதை பொருள் எல்லாம் விக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பார் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போறான். அப்ப வந்து அவனோட உடல்ல இருந்து உயிர் போகுது அப்படிங்கும் போது அவனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான டெஸ்டினேஷன் கிடைக்காது. ஒரு புனித யாத்திரையில போற உயிருக்கும் இந்த சாதாரணமா மீதி கர்ம செயல், பாவ கர்ம செயலோ இல்ல வேற ஏதாவது சாதாரண கர்ம செயல்ல உயிர் போறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் கிடைக்காது இந்த இடத்துல இல்லையா. அட்லீஸ்ட் அது ஒரு பிரைட் சைட். அவங்க ஏதோ உயிர் போறதா இருந்தாலுமே அந்த ஒரு நல்ல கர்ம பலன் மூலியமா புண்ணிய பண்ணது மூலியமா அவங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஜேர்னி கிடைக்கும் அடுத்தது இல்லையா. அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப சோகமா இந்த பாதாள லோகம் அந்த மாதிரி நரகலோகத்துக்கு போய் அனுபவிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். நமக்கு தெரியாது ஆக்சுவலா என்ன நடக்கும்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டூர் கேங் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் வந்து போவாங்க, ரெகுலரா ஒரு கோயிலுக்கு போவாங்க. அப்ப போகும்போது எல்லாருமே ஆண்கள், வயசானவங்கன்னா இப்ப நிறைய பேர் இல்ல உயிரோட, ரொம்ப வயசானவங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது, இப்ப அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரிதான். சோ அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து ரெகுலரா கோயில்களுக்கு போறது வழக்கம். கோயில் பர்டிகுலரா இந்த கோயிலுக்கு போறது வழக்கம் வருஷம் வருஷம். ஆனா அவங்க போகும்போதெல்லாம் டிராவலிங்ல இந்த மாமிசம் சாப்பிடுறது, போதை பொருட்கள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரிதான் போய்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுல வந்து என்னன்னா கூட போன இன்னொருத்தருக்கு உடன்பாடு கிடையாது, அவங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் கிடையாது. அவங்க எவ்வளவோ முறை எச்சரிச்சிருக்காங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கோயிலுக்கு போகும்போது நம்ம அந்த கோயில் போற அந்த மனோ இத வந்து உறுதி செய்யணும். எப்படின்னா மனப்பக்குவம் கொண்டு வரணும். நம்ம கோயிலுக்கு போறோங்கிற அந்த அந்த கான்சியஸ்னஸ், அந்த மெடிடேஷன் கொண்டு வரணும். அந்த கோயிலுக்கு உண்டான அந்த பஜனைகள், கீர்த்தனம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு அந்த உற்சாகம் வரும். ஆன்மீக ஸ்தலத்துக்கு போறோங்கிற அந்த உற்சாகம் வரும் இல்லையா. ஆனா இவங்க பண்றது எல்லாமே இப்ப நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. அதாவது ஆன்மீக சுற்றுலான்னு போனாலுமே சினிமா பாடல்கள் போட்டுட்டு போகும்போது நம்மளுக்கு எப்படி அந்த கான்சியஸ்னஸ் வரும், நம்மளுக்கு எப்படி காட் கான்சியஸ்னஸ் வரும், கடவுள் மீதான அந்த உணர்வுகள் நம்மளுக்கு எப்படி வரும். நம்ம பண்றது, நினைக்கிறது, பேசுறது எல்லாமே ஆன்மீகம் இல்லாத விஷயங்கள், லௌகீகமான விஷயங்கள். பாட்டு வந்து குத்துப்பாட்டு போடுறது, இல்ல ரொம்ப ராக் மியூசிக், அந்த மாதிரி தமகுணத்துல ரஜகுணத்துல இருக்கிற பாடல்களை கேட்டுட்டு, ரஜகுணம் தமகுணம்ல இருக்கிற உணவுகள் சாப்பிட்டுட்டு, தமகுணத்துல இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம போகும்போது அந்த யாத்திரை வந்து அது யாத்திரையா இருக்குமா இல்ல வேற ஏதாவது இருக்குமா, அதுல நம்ம புண்ணியத்தை சேர்த்துவோமா பாவத்தை சேர்த்துவோமா, இத வந்து சிந்திக்கிறதே கிடையாது. சோ இந்த ஒரு நபர் வந்து கெட்ட பழக்கம் இல்லாத நபர், அவங்களோட நண்பர் அப்படிங்கறதுனால அவரு சொல்லிக்கிட்டே வர்றாரு ஒவ்வொரு வருஷமும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் சொல்லும் போது இவங்க கேட்கல. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல இவரையும் கம்பல் பண்ணி நீயும் எங்களோட இதுல கலந்துக்கணும், நீயும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி, நீ அப்படி பண்ணலன்னா உனக்கு வற்புறுத்தி நாங்க பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தவும் இவர் பயந்துட்டு பாதியில நடுராத்திரியில இறங்கி டிரைவர் கிட்ட சொல்லி அந்த வேன்ல இருந்து இறங்கி பஸ் புடிச்சு ஊர் வந்து சேர்ந்துட்டாரு. ஆனா அவருக்கு வருத்தம் என்னன்னா வருஷம் போக வேண்டிய கோயிலுக்கு இந்த வருஷம் போக முடியலையேன்னு. அப்ப இன்னொரு நண்பர் ஏற்பாட்டு மூலியமா பக்கத்துல இருக்கிற அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த போயிட்டு வந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம், ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே பக்தர்கள் தான் ஒரு வகையில, ஆனா இந்த ஒரு நபர் கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நபரும் பெரிய பக்தர். அப்போ அவரு சொல்லி இவங்க அதை கேட்காம ஆப்போசிட்டா
கேட்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா ஆப்போசிட்டா எங்களை பண்ணாம இருக்க சொல்றீங்களா, நான் நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னையவே குடிக்க வைக்கிறேன் பாரு, வாயை திறந்து ஊத்தரம் பாரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தவும் இவர் பதட்டத்துல இறங்கி வந்துட்டாரு. சோ அந்த ஒரு சம்பவம் வந்து அபச்சாரம் தானே. ஒரு சாதுக்கு நம்ம வந்து அபச்சாரம் பண்ணக்கூடாது இல்லையா. நம்ம வந்து தவறு செய்யறோம் அப்படிங்கறது வேற, ஆனா அத கண்டிக்க வந்த சாதுவையும் நம்ம தவறா பேசுறது, அவங்களுக்கு அபச்சாரம் பண்ணா அது பெரிய பாவம் ஆயிரும். நம்ம பண்ற பாவத்தை விட அந்த பாவம் பெருசாயிரும் இல்லையா. இப்ப என்னாச்சு, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அத்தனை வருஷம் வருஷம் போகும்போதெல்லாம் இவரு சாதாரணமா எச்சரிக்கை பண்ணிருக்காரு, ஆனா இவர் அவங்க ஒண்ணு துன்புறுத்தல. ஆனா இந்த முறை ரொம்ப அவங்களும் போதையில ரொம்ப இருந்ததுனால இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுட்டாங்க. சோ வருஷம் அது அது அந்த வருஷத்துக்கு அப்புறம் மத்த நபர்கள் யாருனாலையுமே போக முடியல. யாருனாலையுமே அந்த திருக்கோயிலுக்கு போக முடியாம போய் ஒவ்வொரு நபரா இறந்தாங்க. ஒவ்வொரு நபரா ஒரு உடல் வியாதி, மனவியாதி, அந்த மாதிரி ஒவ்வொரு நபரா இறந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்பே இல்லாம போயிடுச்சு. இப்போ அந்த நபர் மட்டும்தான் இருக்காரு. இப்போ அந்த சாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நல்ல மனுஷன், அவரு மட்டும்தான் இருக்காரு இப்போ. சோ இது உதாரணம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு புனித யாத்திரைக்கே போனாலுமே அந்த மூடு, அந்த நம்மளுக்கு அந்த கன்விக்ஷன் இருக்கணும், அந்த நம்பிக்கை, பகவான் மேல இருக்கிற நம்பிக்கை. அது தேவர்கள் கோயிலா இருந்தாலும் சரி, தேவி தேவர்கள் கோயிலா இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் பரமபுருஷ கிருஷ்ணர் கோயிலா இருந்தாலும் சரி, அந்தந்த மூட நம்ம வரவழைச்சுக்கணும் இல்லையா. இப்ப வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்து கிருஷ்ணரை கும்பிடுறவங்க, இப்ப பகவான் பெருமாளை கும்பிடுறவங்க, கிருஷ்ணரை கும்பிடுறவங்க மத்தவங்களை கும்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு, ஒரு அபிப்பிராயம். ஆக்சுவலா என்ன காரணம் அப்படின்னா, கும்பிடக்கூடாதுங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த மரத்தோட வேருக்கு தண்ணி ஊத்துனா மரத்துல இருக்கிற எல்லா பகுதிக்கும் அந்த சத்து போறது தெரிஞ்சதுனால அவங்க பகவானை டைரக்டா கும்பிடுறாங்க. ஒரு கம்பெனியோட முதலாளிய தெரிஞ்சதுன்னா சின்ன சின்ன ஸ்டாஃப் கிட்ட போய் தனியா நின்று பேச வேண்டியது இல்ல, நம்ம கேட்க வேண்டியது இல்ல. எது வேணும்னாலும் டைரக்டா முதலாளி கிட்டயே நம்ம போய் பேசிடுவோம். அது போல பெருமாள் கிருஷ்ணரை தெரியும் போது நம்ம மத்த தேவி தேவர்கள் கிட்ட போய் நம்ம எதுவும் கேட்க வேண்டியது இல்ல. இதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. நம்ம இந்த பொருளுரையில பிரபுபாத் கொடுத்திருக்காரு இல்லைங்களா, அகாம சர்வ காமாவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். சோ அந்த பரம புருஷ பகவான் கிட்டே கேட்டுக்கலாம். அதுக்காக நம்ம தேவி தேவர்களை கும்பிடக்கூடாது, நீங்க இவரை கும்பிடக்கூடாது, அவரை அப்படி கிடையாது. அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம மரியாதை செலுத்தணும், அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் வர்ஷிப் நம்ம பண்றது தவறு இல்லை. பட் அவங்கதான் முன்முதற் கடவுள் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கறதுதான் சொல்லப்படுது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. சோ அப்படி அந்த கோயில்களுக்கு போனாலுமே நம்ம என்ன வேண்டிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு பகவானோட பக்தி, பரமபுருஷ பகவானுக்கு நம்ம செய்யற பக்தி தொண்டுல எந்த தடங்களும் வராம நீ பார்த்து அருள் புரி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தேவி தேவர்கள்ட்ட வேண்டலாம் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. நிறைய இடத்துல நம்ம படிக்கிறோம் சாஸ்திரத்துல. சோ எதையுமே எகெயின்ஸ்டா கிடையாது, பட் அத டைரக்ஷன் வந்து கரெக்டா டைரக்ட் பண்ணி விடுறது, அதுதான் ஓகேங்களா. இப்ப போலீஸ், டிராபிக் போலீஸ் நிக்கிறாங்க அப்படின்னா, அங்க ஜாம் ஆகுது அப்படின்னா, டிராபிக் லைட்டும் ஒர்க் ஆகலைன்னா அவர் நின்று டைரக்ட் பண்ணி விடுவார். இது இந்த ரூட்ல இப்படி போங்க, இந்த வண்டி இப்ப போங்க, அந்த வண்டி ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஆச்சாரியர்கள் நம்மள வந்து டைரக்ட் பண்ணி விடுறாங்க, எந்த மாதிரி வழியில போகணும் அப்படிங்கிறக்காங்க. அப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஃப்ரீ வில், அந்த சுதந்திரம் இருக்கிறதுனால யாரும் வந்து ஸ்டாப் பண்ண போறது இல்ல. இல்ல நீங்க இதை பண்ணக்கூடாது, இதைத்தான் பண்ணணும்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. பட் இதுக்கான காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த ஸ்லோகம் இதுதான் ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க கூடியது. பகவான் பாரபட்சம் பாக்குறாரா அப்படின்னா, மேலோட்டமா பார்த்தா பாக்குற மாதிரிதான் இருக்கும். ஆனா அதுக்கு எல்லாமே காரணம் நம்ம தான் இல்லையா. நம்ம பக்தியில வர்றோம், பக்தி தொண்டு பண்றோம் அப்படின்னா நம்ம மேல மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் நமக்கு அவரு பலன் கொடுக்குறாரு, அதை நம்மளே பாக்குறோம். இல்லைன்னா ஏன் எல்லாரும் கிருஷ்ண பக்தியில இருக்காங்க இல்லையா. நம்ம ஒண்ணு பண்ணா அவரு 9 பண்றாரு நம்மளுக்கு பிரதிபலனா. சோ நம்ம வந்து அவரோட பாரபட்சத்தை வந்து தவறா புரிஞ்சுக்க கூடாது. நம்ம பண்றதுக்கு தான் அவரு திருப்பி கொடுக்கறாரே தவிர, அவரா சூஸ் பண்ணி நம்மளுக்கு இவங்களுக்கு கெட்டதை கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லது கொடுக்கணும்னாலாம் அவர் என்னைக்குமே பண்றது கிடையாது. சோ இந்த ஸ்லோகம் அத பத்தி தான். சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். 4.12. காங்கந்தः கர்மணாம் சித்திம்
यजन्त इह देवताः क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा। செல்வி மாதாஜி படிக்கிறீங்களா? பலன் தரும் செயல்களில் வெற்றியை விரும்பி இவ்வுலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். இவ்வுலகில் அத்தகைய செயல்களுக்கு விரைவில் பலன்களை கிடைப்பது என்பதுதான் இறுதியை. இக்கல்விகள் உலகில் வேதங்களை பற்றி மாபெரும் கல்விகள் என்றும் நினைவுபடுகிறது. அறிவில் கூடியவர்கள் மாபெரும் பண்டிதர்களாக அழைக்கப்படுகின்றனர். தேவர்களை முழுவதும் கல்வியும் பல்வேறு ஆனால் அவரது அம்சங்கள் பற்பல. பல்வேறு உலகை பல்வேறு சிக்க அழைக்கப்படுகிறது. பல்வேறு சட்டங்கள் இவர்கள் குருவின் கடவுளான நாராயணன் விஷ்ணு அல்லது கிருஷ்ணனுக்கு அடையாளம். தேவர்களுக்கு பிரகாரமாக நாகங்களுடன் அழைக்கப்படுகிறான். பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களுடன் கூட வழிபடுகின்றனர். சிவன் என்று மேலும் மனிதனின் கடவுளான மனிதர்களாலும் பாதிக்கப்பட்ட முட்டாள் மக்கள் மனித தேவர்களும் அவர்களை வழிபடுபவர்களும் உலகம் மனிதர்களாக மனித சமுதாயம் ஒரு அரசியல் தலைவரை அனுப்பட்டு அரசியலுக்கு அதை மாபெரும் பிரசாரமாக எண்ணுகிறார் மனதம். எனவே தற்காலிக சக்திப்பட்ட
அனுபவம் பார்க்கும் அனுபவம் என்பதை நிச்சயம் மனிதர்களிடமிருந்து பெரும்பாலான பௌதிக அனுபவத்தில் ஆட்டம் உணர்வுகள் எனவே சத்தியமான ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்லோகாவோட கண்டினியூஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவி தேவர்களோட வர்ஷிப், நம்ம தேவி தேவர்களை கும்பிடுறோம் அப்படின்னா தவறு கிடையாது. ஆனா அது இன்டைரக்டா கிருஷ்ணரை தான் நம்ம கும்பிடுறோம். ஏன்னா பிரார்த்தனைகள் எல்லாமே கிருஷ்ணருக்கு தான் அர்ப்பணிக்கப்படுது. எண்ட் ஆஃப் த டே நம்ம தேவி தேவர்களை வழிபட்டாலுமே அவங்களோட கடமை என்னன்னா, தேவி தேவர்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட அந்த பிரார்த்தனையை அர்ப்பணிச்சு கிருஷ்ணர்கிட்ட தான் சாங்ஷன் வாங்கி கொடுப்பாங்க. இப்ப லோன் மேனேஜரை நம்ம டைரக்டா போய் பார்க்காம ஒரு அட்மின் கிளர்க்க போய் பாக்குறோம் பேங்க்ல அப்படின்னா, அந்த கிளர்க் தான் நம்மளுக்கு எல்லா ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா யார் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, அந்த பிரான்ச் மேனேஜர் அப்ரூவல் இருந்தா தான் அந்த லோன் சாங்ஷன் ஆகும் எண்ட் ஆஃப் த டே. அது போல கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு சாங்ஷன் பண்ணாலே ஒழிய நம்மளுக்கு வந்து இது சாங்ஷன் ஆகாது. என்ன வித்தியாசம்? இப்ப கிருஷ்ணர்கிட்டையும் நம்ம டைரக்டா கேட்கலாம், தேவி தேவர்கள்கிட்டையும் டைரக்டா கேட்கலாம். ஏன் நம்ம கிருஷ்ணர்கிட்ட கேட்கணும்னு சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்கும் போது தன்னோட மகனுக்கு வந்து மகன் வந்து தன்கிட்ட கிருஷ்ணர், ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணர் தான் அப்பான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து குழந்தைன்னா, குழந்தை போய் அப்பா கிட்ட வந்து சிகரெட் பிடிக்கணும் 10 ரூபா கொடுன்னா ஓங்கி அப்பிடுவாரு அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. அதே வந்து அந்த பையன் போய் அந்த கடைக்காரங்கிட்ட போய் கேட்டா, அந்த கடைக்காரன் 10 ரூபா கொடுத்துட்டா நான் உனக்கு என்ன வேணா என்ன கேட்கறியோ கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி, 10 ரூபாயா சிகரெட் வேணுமா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவோம். இதுதான் வித்தியாசம். அப்ப அந்த தேவி தேவர்கள் எதுக்கு சமம் அப்படின்னா, அந்த கடைக்காரனுக்கு சமம்னு ஒரு உதாரணத்துல சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இது இழிவுபடுத்துறதுக்காக எல்லாம் இது சொல்லப்படல, ஒரு புரிதலுக்காக சொல்லப்படுது. ஏன்னா தேவி தேவர்கள் வந்து நம்மளோட கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி, இப்ப நம்ம கார் வேணும்னு கேக்குறோம், இல்ல ஒரு வீடு வேணும்னு கேக்குறோம். ஓகே, நீ புண்ணிய கர்மா பண்ணிருக்க, நீ கேக்குற, இந்த உடனே சாங்ஷன். ஆசைப்படுற, கேக்குற, இந்தா வச்சுக்கோ. ஆனா கிருஷ்ணர்கிட்ட அந்த வேலையெல்லாம் நடக்காது. உனக்கு எதுக்கு இப்ப வீடு, உனக்கு யோசிச்சு பாரு, உனக்கு இது இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, இல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து வெயிட் பண்ண வைப்பாரு. இல்ல சில சமயம் கொடுக்க வைப்பாரு. அது டிபெண்ட்ஸ், நம்மளுக்கு எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அதை பொறுத்து. பக்திக்கு இடையூறு இல்லாத எது அனுகூலியமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணுவாரு. இப்ப எப்படி 10 ரூபா கேட்டா அப்பயும் உனக்கு இப்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதாவது இப்ப இல்ல, எப்பவுமே கொடுக்க மாட்டாரு. சிகரெட் வாங்குறதுக்கு ஒரு அப்பா தன்னோட பையனுக்கு கொடுப்பாரா? ஆனா அந்த தேவி தேவர்கள் வந்து நம்ம ஒரு ஆசைப்பட்டு கேக்குறோம்னா அதுக்கு அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு பலனை தருதோ பலனை தரலையோ அதை பத்தி எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்க வந்து உனக்கு அந்த தகுதி இருக்கு, நீ கேக்குற, நீ இந்த கர்ம பலன் பண்ணிருக்க, இப்ப நீ வீடு வேணும்னு கேக்குற, ஓகே, உன்னோட கட்டத்துப்படி உன்னோட ராசி கட்டம் எல்லாம் ஓகே தான், உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாங்ஷன் ஆயிரும். அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், உடனே நம்மளுக்கு அந்த தேவையானது கிடைக்குது இல்லையா, அதனாலதான் தேவி தேவர்கள் கிட்ட போறாங்க. கிருஷ்ணர்கிட்ட பகவான் கிட்ட எல்லாம் வந்து அது வேலைக்கு ஆகாது, ரொம்ப லேட் ஆகும். அவரு குடுக்கறாரா இல்லையா, நம்மளுக்கு ஃபேவரபிளா தான் இருக்காரான்னு தெரியறதுக்கே சில பேத்துக்கு டைம் ஆகுறதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு பக்திக்கு வர்றதில்ல. ஒரு ஏன்னா கண்டிஷன்ஸும் நிறைய இருக்கும். நீ பக்தி பண்றியா, வெங்காயம் பூண்டு சாப்பிடாத, மாமிசம் சாப்பிடாத, சினிமா பார்க்காத, தேவையில்லாம நேரத்துல பொழுது கழிக்காத அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாம் கேட்கும்போது, ஐயோ சாமி இது டூ மச்சா இருக்குப்பா, எனக்கு வேண்டாம் இந்த பாடு, நான் பக்தியே பண்ணல, நான் தேவி தேவர்களை கும்பிட்டா அவங்க ஒண்ணுமே சொல்றது இல்ல, அவங்க சிவனேன்னு இருக்காங்க, நான் வேணுங்கிறது சாப்பிடலாம், வேணுங்கிற இடத்துக்கு போலாம், நான் ஜாலியா இருக்கலாம். இதுதான் அவங்களோட ஃபார்முலா, அண்டர்ஸ்டாண்டிங். அதனால அவங்களுக்கு வந்து இது பக்தி, கிருஷ்ண பக்தி பண்ணணுங்கிற அவசியமே அவங்களுக்கு தோன்றது கிடையாது. அவங்க சஃபரிங் ஆகிற வரைக்குமே தோன்றது கிடையாது. புரூருவா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரவம்சத்துல ரொம்ப பெரிய அரசன், புத்திசாலி. அப்ப வந்து அவனுக்கு வந்து ஊர்வசி மேல ரொம்ப அன்பு வந்துரும், காதல். அப்ப அவளை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்பட்டு ஒரு தவறுனால ஊர்வசிக்கும் சாபம் வந்திருக்கும் பூலோகத்துக்கு போகணும்னு. அப்ப அவளும் அங்க வந்திருக்கும் போது புரூரவா போய் அப்ரோச் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பட் அதுல ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். ஊர்வசி திருப்பியும் இந்திரா கூப்பிட்டதுனால போயிருவா. அப்ப வந்து
எது வந்து அவனுக்கு சந்தோஷப்படுத்துதோ படுத்துச்சோ அதே விஷயம் வந்து இப்ப அவனுக்கு வேதனைகள் துன்பத்தை தருது அப்படிங்கறதுனால புரூரவன் என்ன பண்ணுவான், பயங்கரமா யாகங்கள் எல்லாம் பண்ணுவான், தபஸ்யெல்லாம் பண்ணி திருப்பி அவளை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவான். அப்போ ஒரு வழியா அவளும் வருவா. ஆனா ஊர்வசியோட இது நிபந்தனை எப்படி இருக்கும்னா, ஒரு கண்டிஷனலா தான் வந்து பாத்துட்டு போற மாதிரி இருக்கும். பெர்மனண்டா புரூரவா கூட இருக்க மாட்டா, வந்து பாத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். அதுவே ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் அவன் இருப்பான். அப்ப லேட்டரா அவன் புரிஞ்சுக்குவான், இது வந்து பெர்மனன்ட் ஹாப்பினஸ் வந்து தர்றது கிடையாது இல்லையா, டெம்பரவரியா தான் அந்த சந்தோஷத்தை தருது. நம்ம புலனின்பத்தை தேடி போகும்போது அந்த புலனின்பத்துல இருக்கிற சந்தோஷம் வந்து இப்போ ஒரு படத்துக்கு போறோம் அப்படின்னா அது 2 மணி நேரம் இருக்கு அப்படின்னா அந்த 2 மணி நேரம் சந்தோஷத்துக்கு அப்புறம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் திருப்பியும் எதையாவது ஒண்ணு தேடி போகணும். பௌதிக விஷயத்துல, ஆன்மீக விஷயத்துல அப்படி இல்லை. ஆத்மார்த்தமா எப்பவுமே பகவானை நினைச்சிட்டு இருக்கலாம், அவரோட நாமத்தை நம்ம உச்சாடனம் பண்ணலாம், அவரோட லீலைகள், முக்கியமா அந்த குழந்தை பருவ பால்ய லீலைய நினைக்கும் போது நம்மளோட மனசு கேக்குறவங்களுக்கு வந்து காது பியூரிஃபை ஆகும் போது, காதுன்னா என்னன்னா நம்மளோட பழைய கருமாக்கள், பாவங்கள், தேவையில்லாத ஒரு அக்குமுலேட் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த பாவ புண்ணிய கர்ம மூட்டைகள் எல்லாம் அதெல்லாம் அழிஞ்சிரும் அந்த பகவானோட குழந்தை பருவ லீலையில கேட்கும் போது, அது பேசும்போதும் தான். சோ அது இன்னுமே மத்த லீலைகள் விட அந்த குழந்தை பருவ லீலைகள் நம்மள வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகும், பக்தி நிலையிலேயே இல்லையா. ஏன்னா பூத்தனா வந்து தன்னோட பால் விஷத்தை தடவி தன்னோட பாலை கொடுத்து கொல்லணும்னு தான் வந்தா இல்லையா கிருஷ்ணரை. ஆனா அவளுக்கே அந்த தாய் ஸ்தானத்துல அவ வந்திருக்காளேன்னு சொல்லி தாய் ஸ்தானத்திலேயே அவளை கிருஷ்ணலோகத்துக்கு பகவான் அந்த பெரிய முக்தியை கொடுத்திருப்பாரு இல்லையா, நிரந்தரமான ஒரு பொசிஷனை கொடுத்திருப்பாரு. அப்போ அந்த வாத்சல்ய பாவத்துக்கு எப்பவுமே ஒரு ஹையஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸ்டாண்டர்ட்னா அந்த ஒரு ஒரு ரியலைசேஷன், அந்த பாவம் வந்து ரொம்ப உன்னதமாவும் எல்லாத்தினாலையும் மாதுரிய பாவத்தை அனுபவிக்க முடியாது. மாதுரிய பாவம்ங்கிறது கிருஷ்ணனை தன்னோட காதலனா தன்னோட கணவனா பாவிக்கிறது. எல்லாரும் அந்த பாவத்துல போக மாட்டாங்க, ரொம்ப ரேர். ஆண்டாள் தேவி போன மாதிரி, ராதாராணிக்கு, லக்ஷ்மி தேவி, ருக்மிணி தேவி, அவங்களோட மூடெல்லாம் வேற இல்லையா. அந்த பாவத்துக்கு எல்லாரும் போக முடியாது. பட் இந்த வாத்சல்ய பாவங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. ஒரு கண்ணுக்குட்டி மேல அந்த பசுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு இல்லையா. லட்சக்கணக்கான மாடு இருந்தாலும் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து எது தன்னோட தாய் மாடுன்னு தெரியுமா. அது நாட்டு மாடா இருந்தா, ஹைபிரிட் இல்லாம நாட்டு மாடா இருந்தா அதுக்கு தெரியுமா, தன்னோட தாய்கிட்ட தான் போய் பால் குடிக்குமா. அதே மாதிரிதான் அந்த தாயும் எத்தனை கண்ணுக்குட்டி இருந்தாலும் தன்னோட கண்ணுக்குட்டி இதுன்னு தெரியுமா. சோ ஒரு குட்டி குழந்தை இன்னைக்கு எங்கேயோ இருக்கும்போது, கோயில் சம்திங் எங்கேயோ வெளியில இருக்கும்போது, வெளியில இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு, குட்டி குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணு ஒரு 2 வயசு இருக்குன்னா, இந்த குழந்தை ஒரு 6 மாச குழந்தை அந்த மாதிரி இருக்குன்னா, அந்த பொண்ணு யாரோட பொண்ணு, இந்த குழந்தை யாரோ ஒருத்தவங்களோட குழந்தை, யாருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த குழந்தை அது பாத்துக்குது, கைய புடிச்சு கூட்டிட்டு போகுது, விளையாண்டுட்டு இருக்குது, அதை வந்து அம்மா மாதிரி பாத்துக்குது. அந்த பாவம், வாத்சல்ய பாவம் வந்து சின்ன எறும்புல இருந்து பெரிய ஒரு யானை வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த பாவம் இருக்கு இல்லையா. அப்ப அந்த நம்ம கிருஷ்ணரை வந்து அந்த பாவத்துல நம்ம அந்த லீலைகள் எல்லாம் கேட்க கேட்க நம்மளுக்கு வந்து மனசு பியூரிஃபை ஆயிட்டே இருக்கும். அப்ப கிருஷ்ணர்கிட்ட இன்னும் நம்ம க்ளோஸரா போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் ஆகும். சோ அதுதான் நிஜம். அதனால பால்ய லீலையை வந்து நம்ம அடிக்கடி கேட்கறது. கிருஷ்ணர் அதனாலதான் வந்து குறும்பு பண்றாரு, சேட்டை பண்றது, அவரு திருடுறது, பொய் சொல்றது, எல்லாமே தப்பான விஷயங்கள் பண்றதா கூட நம்ம ரசிச்சு பேசுறோம். இதே தப்ப நம்ம பண்ணா ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அடுத்தவங்க வீட்டுல போய் திருடினா என்ன பண்ணுவாங்க, ஜெயில தூக்கி போட்டுருவாங்க, இல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அசிங்கமா பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, பஞ்சாயத்துல நிறுத்துவாங்க இல்லையா கிராமமா இருந்தா. ஆனா கிருஷ்ணர் பண்ணதை இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்தே தெரியுது அவர் பண்றது திவ்ய, அவரோட பிறப்பு, அவரோட செயல்கள் எவ்வளவு திவ்யமானது. பட் நம்மளது எல்லாமே கருமா சார்ந்தது அப்படிங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரியுது இல்லையா. சோ இந்த ஸ்லோகத்திலயும் அதுதான், நம்ம தேவி தேவர்களை கும்பிடுறதுங்கிறது
தவறு இல்ல. பட் நம்ம அந்த வந்து சகாம பக்தி நிஷ்காம பக்தின்னு இருக்கு பாத்தீங்களா, பகவான் கிட்டயே நம்ம அந்த பக்தியை செலுத்திட்டு போல. சக்காமன்னா அந்த ஆசையோட நம்ம பக்தி பண்றது, ஒரு பௌதீக ஆசையோட எனக்கு இது வேணும்னு பக்தி பண்றது. பக்தியில அதெல்லாம் இருக்கக்கூடாதுதான், அந்நியாபிலாஷித சூன்யம் இருக்கக்கூடாதுதான். இருந்தாலுமே அப்படி நீங்க மத்தவங்க கிட்ட கேக்குறக்கு, சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா கிட்ட போய் நீ கேக்குறக்கு, சொந்த அப்பா கிட்ட போய் கேளு, சொந்த தாய் கிட்ட போய் கேளு அப்படிங்கறதுதான் நம்மளோட வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொல்றது. அப்புறம் ஆன்மீக ஞானம் இல்லாதனாலையும் அந்த மக்கள், அதாவது பகவானோட பரமபுருஷ பகவானோட சாஸ்திர ஞானம், அவரோட இறை ஞானம், பகவத ஞானம் இல்லாதனாலையும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பௌதீக சந்தோஷம் தான் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும். அது பௌதீக கம்ஃபர்ட்ஸ், இப்ப எனக்கு வந்து எல்லாம் இருக்கா, ஓகே எனக்கு இது சந்தோஷத்தை கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப ஆஸ்திரேலியாலயும் என்னமோ இப்ப ஒரு நியூஸ், ஒரு பையன், டீனேஜ் பையன் தற்கொலை எப்படி பண்ணிக்கிறதுன்னு ஆன்லைன்ல பார்த்து அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதனால அந்த ஆன்லைன் ஆப்பை வந்து இப்போ அவங்க கோர்ட் கேஸ் போடுறாங்க எகெயின்ஸ்டா அவங்க பேரண்ட்ஸ். பட் இதுதான் ஒரு சம்பவம். அவங்களுக்கு வந்து இப்ப சாஸ்திர ஞானம் இல்லாதனால, ஆன்மீகம் முக்கியமா பக்தி ஞானம் இல்லாதனால மக்கள் வந்து எப்படியோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க எதையோ நோக்கி. அந்த பையனுக்கு இல்லாத வசதி கிடையாது, ஆனாலும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டான். ஏன்னா மனப்பக்குவம் வருது அப்படிங்கிறதுனா கண்டிப்பா சின்ன குழந்தையிலிருந்தே, கௌமாரம் ஆச்சரித் பிரக்ஞா, அந்த குழந்தையிலிருந்தே, குழந்தை பருவம், கௌமார பருவம்ங்கிறது வந்து 0ல இருந்து 5 வயசு வரைக்கும், அப்பவே குழந்தைக்கு வந்து பக்தியை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடணும், பகவான் பக்திய. இல்லைன்னா என்ன ஆகும்னா அது தவறு, ஆனா தவறான பாதைக்கு போயிருச்சு அப்படின்னா அது திரும்பி கொண்டு வர்றதுங்கிறது கஷ்டம் தானே. கொண்டு வந்துடலாம், பக்தியில எந்த வயசுல வேணாலும் பக்தி பண்ணலாம், தவறு கிடையாது. பட் அது சின்ன வயசுலயே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த முடிவெடுக்கிறது, திங்க் பண்றது, செயல்கள் செய்யறது, ஈடுபடுறது, இது எல்லாமே வந்து அவங்க பக்தர்களோட குழந்தையே பக்தர்களா இருக்கும்போது அவங்களோட செயல்களுக்கும் ஒரு ஆர்டினரியா ஒரு பக்தர்கள் இல்லாத குழந்தையும் அவங்க தாய் தந்தையும் செய்யற செயல்களுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா. நான் அந்த லைன்ல இருக்கிறதுனால நான் இந்த லைன்லயும் நான் பாக்குறேன், அந்த லைன்லயும் பாக்குறேன். நான் ஒரு பெரிய பெரிய பக்தர்கள், அவங்களோட குழந்தைகள், அவங்க எப்படி வளர்த்துறாங்க, அந்த குழந்தைகள் எப்படி எதை நோக்கி போகுதுங்கிறதையும் பாக்குறோம். இந்த பக்க சைடும் பாக்குறோம், இவங்களும் எந்த மாதிரி. ஏன்னா இந்த பக்க சைடு பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ரேட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எலி மாதிரி, அந்த எலி பந்தயம்னு சொல்லுவாங்க, எல்லாரும் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு முற்றுப்புள்ளியே இருக்காது, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தந்தை வந்து மகனுக்காக சேர்த்துவான் உழைப்பான், மகன் வந்து தன்னோட மகனுக்காக உழைப்பான், எல்லாரும் உழைப்புன்னு போய்கிட்டே இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட நண்பர் வந்து ஒரு பெரிய ஒரு சிட்டில வேலை செய்யறாங்க, பெரிய பதவியில நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனா ஸ்ட்ரெஸ். இன்னொரு நண்பரும் அதே மாதிரிதான், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும்ட்டு, பிரேக் எடுத்தா பிரேக் கிடைச்சதுன்னா போதும், ஒரு நாள் 2 நாள்னாலும் வந்து அந்த ஊரை விட்டே வெளியில வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கணும்ப்பா, ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், ஏற்காடு போகணும், அந்த மாதிரி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான இடத்துக்கு போகணும்னு ஏங்குறாங்க. ஆனா அந்த அந்த ஓட்டத்துல இருந்து அவங்களுக்கு பின்வாங்கறதுக்கு ஆசை கிடையாது, ஏன்னா பணம் அவங்களுக்கு அதுதான் பிரதானமா தெரியுது. அது இல்லாம எப்படி அப்படிங்கிற மாதிரிதான் சூழ்நிலை எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், மாயையா நம்ம சுத்தி இருக்கிறதே அப்படிதான் இருக்கு. சோ அதை நோக்கியே ஓடுறதுனால முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு யாருக்குமே ஆசை இல்லை. இப்ப ரீசெண்டா அமெரிக்கால 50% வட்டி வட்டி இல்ல டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னோடனே இனி வேற மாதிரி யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருந்தே அதை ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, நம்ம நாட்டுக்குள்ளேயே எப்படி சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி. இது பிரபுபாதர் இது அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு சின்ன நிலம், ஒரு பசுமாடு, அதுல உங்களுக்குன்னு ஒரு தேவையான அளவுக்கு ஒரு வீடு, சின்னதா ஒரு வீடு, இதை வச்சுட்டீங்கன்னா அந்த நிலத்துல வந்து உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே அறுவடை செஞ்சுக்கிறது, அந்த பசுமாட்டுல தேவையான பாலை கறந்து நீங்க உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கிட்டு மீதிய கோயில்களுக்கு கொடுத்துறது. இந்த மாதிரி அது கோயிலுக்கு கொடுப்போமோ இல்ல விற்போமோ அது நம்மளோட விருப்பம். இப்படி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஏமாற்றம் இல்லாம இருக்கும். வெளி உலகத்துல என்ன நடந்தாலும் நம்மளுக்கு அது வந்து ஒரு தாக்கமா இருக்காது.
இதை வந்து அடிக்கடி ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸ்ரீல பிரபுபாத். பொருளுரையிலையும் சரி, அவரோட லெக்சர்ஸ்லயும் சரி, இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். சிம்பிளா வாழுங்க, பெரிய அளவுக்கு சிந்திங்க. உயர்ந்த சிந்தனை, சிம்பிளான எளிமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது ஆப்போசிட்டா, உயர்ந்த வாழ்க்கை எளிமையான சிந்தனைன்னு வாழும்போது இந்த பௌதிக லோகத்துல என்ன ஆகுதுன்னா, சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. அப்படியே கார்னர் ஆன மாதிரி, இதுக்கு மேல என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் வந்துருது வாழ்க்கையில. அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பகட்டா வாழணும்னு சொல்லிட்டு கடன் வாங்குறாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்குறாங்க. அப்புறம் 2 கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்குறாங்க. எதுக்கு அப்படின்னா சௌகரியமா வாழணும்னு, பெரிய வீட்டுல வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல வாழ்ந்தாங்கன்னா இல்ல, அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. ஒரு ஆத்துலயோ ட்ரெயின்லயோன்னு போட்டு. இது பேப்பர்ல வர்றது, இது என்னோட சொந்த கற்பனை எல்லாம் இல்ல. ஏன்னு கேட்டா கடன் தொல்லைன்னு அதுலயே லெட்டர் எழுதி வச்சுட்டே போயிடுறாங்க, கடன் தொல்லை அப்படின்னு. ஏன் கடன் வாங்குறாங்க அப்படின்னா ஆடம்பர வாழ்க்கைக்காக. ஏன் ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னா, ஏன்னா மத்தவன் ஆடம்பரமா இருக்கானே, அவன் இருந்துட்டு போறான், நீயே இருக்கணும்னா எனக்கு அவங்களோட ஸ்டேட்டஸ்ல கம்பேர் பண்ணாங்கன்னா என்ன தாழ்வா நினைப்பாங்க அப்படின்னு. ஏன் நினைக்கணும்? ஐ மீன் அவங்க நினைச்சா நீயே வருத்தப்படணும்? யாரு யாராவது நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா? பட் இந்த மாதிரி சமுதாயத்தை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதுல இருந்து வெளியில வரணும்னா அது ஆன்மீகத்தால மட்டும்தான் முடியும். இல்லைன்னா, ஏன்னா ஆன்மீகத்துலதான் உடலை பார்க்க மாட்டோம், நம்ம ஆன்மாவை பார்ப்போம். எல்லாத்தோட ஆத்மா, அந்த உடல்ல இருக்கிற ஆத்மா பக்கத்துல பரமாத்மா இதயத்துல இருக்காருங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே வெளிப்படையா இருக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கமாவே இருக்காது. அது இருந்துட்டு போகுது. நல்ல கர்மாக்கு நீ வசதியா இருக்கிற, ஏன் நான் ஏதோ பண்ணிருப்போம் போல, அதனால நான் வசதி குறைவா இருக்கிறேன், பரவாயில்ல, அது முக்கியம் இல்ல. நான் பக்தி பண்றேன், நீயும் பக்தி பண்ற. நம்மளோட 2 பேர்த்தோட ஒரே எண்ணம் பகவானுக்கு தேவையான சேவைகள் செய்யறது, தொண்டுல ஈடுபடுறது, அவரை திருப்திப்படுத்துறது, அவ்வளவுதானே. இதுல நீ நல்லா இருந்து நீ எச்சா பணம் கொடுத்து பண்ற, எனக்கு பணமா செயல் கொடுக்க முடியாது, அதனால செயல்ல நான் கொடுக்குறேன். நம்மளுக்கு என்ன முடியுதோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்றேன். பகவான் என்ன இதுதான் கேக்குறாரா? 2 கிலோ இது நெய் கேக்குறாரா? பசு நெய் கேட்டுட்டு 2 கிலோ நல்ல அரிசி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. லிஸ்ட் போட்டா நம்ம கிட்ட கேக்குறாரு. நம்ம தான் லிஸ்ட் போட்டு கேட்போம். நார்மலா பார்த்தோம்னா மக்கள் லிஸ்ட் போட்டு கேட்பாங்க. பகவான் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், எளிமையான விஷயங்கள் தான் கேக்குறாரு. ஒரு துளசி இலை வைங்க, எனக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி கொடுங்க, பால் கூட கேட்கல அவரு. ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க, ஒரு பழம், ஏதோ ஒரு நெல்லிக்காயோ கொய்யாக்காயோ எதோ உங்க வீட்டு மரத்துல வருதோ இல்ல எது சீப்பா அந்த சீசன்ல இருக்கோ அதை கொடுங்க, இலை கொடுங்க, தண்ணி, பழம், ஒரு ஃப்ரூட், ஒரு ஃப்ளவர், பூ கொடுங்க, அப்படிதான் கேக்குறாரு இல்லையா? சோ இதுதான் சிம்பிள் 2 ஸ்லோகா. இதுல முக்கியமா போன ஸ்லோகா 11வது ஸ்லோகத்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு எதிர்மறையான விஷயம் வந்தாலும் நமக்கு புரிஞ்சிடும். ஓ, நம்ம தான் பக்தியை அதிகப்படுத்திக்கணும் போல அப்படிங்கிற ஞானம் நமக்கு அடிக்கடி சுவிட்ச் ஆன் ஆயிட்டே இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கும் தான் நான் சொல்லிக்கிறேன். சோ நம்ம எல்லாருமே அந்த ஒரு ஞாபகத்துல இருந்துட்டோம்னா அடிக்கடி இந்த ஸ்லோகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் ஞாபகத்துல. எதுக்குன்னா ஏன்னா நம்ம வாழ்க்கையில எதிர்மறை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா? ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு வந்துகிட்டே தான் இருக்கும். துக்காலயம் அசாஸ்வதம். அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பக்தியை அதிகப்படுத்தணும், பகவதம் ஸ்ரீமத் பகவதம் படிக்கணும். எப்பெல்லாம் எனக்கு அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கோ, மனசு ஒரு நிம்மதியோ இல்ல அலைப்பாயுதோ, அந்த அஜிடேஷன் சொல்லுவாங்க, அப்படி இருக்கும்போது உடனே ஸ்ரீமத் பகவதத்தை எடுத்து வைக்கணும்னு தான் தோணும் எனக்கு. அது ஒரு டெட்டி பியர் மாதிரி, நம்மளுக்கு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன டாய் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பக்தர்களுக்கு வந்து இல்ல பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஸ்ரீமத் பகவதம் தான் நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட் டாய் இல்லையா? அது டாய்னு சொல்லக்கூடாது, அது மேல உயர்ந்தது. பட் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். சோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வன்ஷா கல்பத்து ரூபிஷ்ய கிருபா சிந்துபியவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. ஆல் க்ளோரிஸ் டு அசெம்பிள் டிவோட்டீஸ். ஸ்ரீமத் பகவத் கீதை கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி.